கரெக்டா தான் இருக்கு, எதுவும் தேவையில்ல. கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, மாப்பிள்ளை பண்ணி சீக்கிரமா கூட்டு வாங்க. சரிங்க ஐயரே, அந்த கூட்டு வரேன். என்ன அண்ணி, என்ன பூமாரி கலக்குறீங்களே? இதே எத்தனை தடவை நீ சொல்லுவ? வீட்டுல இருந்து ஆரம்பிச்ச இன்னும் முடியலையா என்ன? நீ சூப்பரா இருக்கீங்க அண்ணி, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. அப்படியா? இந்த அளவுக்கு யார் காரணம்? வேற யாரு, உங்க அண்ணன் தான். இந்த சேலை நகை எல்லாமே உங்க அண்ணன் வாங்கி கொடுத்ததுதான். நல்லா இருக்கா? எத்தனை தடவை நீ சொல்றது சூப்பரா இருக்கீங்க, நல்லா இருக்கான்னு வேற கேக்குறீங்க. எங்க அண்ணன் என்ன பாக்கல உங்களை? இன்னும் பாக்கல. அதான் எல்லாம் முன்னாடி வந்துட்டாங்களே, நம்ம தான் மேக்கப் போட்டு செஞ்சு வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. எங்க அண்ணன் மட்டும் உங்களை பாத்தியா கவுந்தே விழுந்துருவியா. என்கிட்ட கவுக்குறது அதான் கவுத்துட்டீங்களே. போ மாதிரி யாராவது நம்ம பொண்டாட்டியா? அவ்வளவு அழகா இருக்கா. என்னாச்சு? பின்னாடி நம்ம தங்கச்சி இப்பதான் நம்மளுக்கு சிக்னல் கொடுக்கவே ஆரம்பிக்கிறா. பின்னாடி என்ன? அண்ணே அண்ணே கண்டுக்கிறாத, அவரே கூப்பிடட்டும். பூமாரி யாருக்கோ தொண்டை கடிக்குச்சு போல, அதான் ரொம்ப சிரமப்படுறாங்க. பாவி, உன்னை நான் சிக்னல் பண்ணி கூப்பிட்டா தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா சொல்ற. அவன் நீ திரும்பி பாருங்க. வேண்டாம். மலர் மலர் சூப்பரா இருக்கடி. கட்டியிருக்க சேலை, வச்சிருக்க மல்லிகைப்பூ, ஆஹா. அப்படியா? உன் முகத்துக்கு முன்னாடி இந்த மல்லிகைப்பூ என்ன, உன் முகம் அப்படியே மலர்ந்துருக்கு. மலரா 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 பூவாசம். நான் ஒருத்தி நின்னுகிட்டு இருக்கேன், இதை மறந்துட்டு ரெண்டு பேருக்கு ரொமான்ஸ பாரு. பக்கத்துல பூ மாதிரி இருக்கா, உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அவட்டுக்கு இருந்துட்டு போறா, அதனால என்ன? அதனால என்னவா? என் பொண்டாட்டி நான் வர நிக்கிறேன். மாமா சொல்லு. நீங்களும் அழகாத்தாம இருக்கீங்க. பேசாம நீயும் பொண்ணு மாதிரி அழகாத்தான் இருக்க, நானும் மாப்பிள்ளை மாதிரி அழகாத்தான் இருக்கேன். நம்மளும் கல்யாணம் முடிச்சிருமா? ஆசையா பாரு. என்ன என்ன என்ன? எனக்கு இருந்தாலும் எனக்கு நீதான், உனக்கு நான் தானே. ஆமா, யார் இல்லன்னு சொன்ன? அப்புறம் என்ன, எப்ப கல்யாணம் முடிச்சா என்ன? இது நல்லா இருக்கு. என்னடி பொண்டாட்டி? சீக்கிரமா கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. ஆசை இல்லாமையா? இன்னைக்கே பண்ணிக்கிறோம்னு சொல்றேன், நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு. அப்புறம் இன்னைக்கே தாலி கட்டிடுறேன். என் பொண்டாட்டி தாலி எடுங்கடா. நானும் சொல்லவே இல்ல. அதானடி சொன்னேன். சாதாரண சொல்றதுல என்னடி சாதாரண ஸ்பெஷலு? நான் சும்மா சொன்னேன். சும்மாதான் சொன்னீங்க? ஆமா, சும்மாதான் சொன்னேன். என்னம்மா பூமாரி, ரொம்ப இருமலா இருந்தா போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாயேன். என்னை பத்தி உனக்கு எப்படி தெரியுது? குட்டி சத்த மாதிரி தெரியுது. ஒரு சின்ன பிள்ளைய நிக்க வச்சுட்டு உங்களுக்கு அப்படி என்ன ரொமான்ஸ் கேக்குது? சாரி, நீ சின்ன பிள்ளை. ஆமா, நான் சின்ன பிள்ளை தான், பச்சை பிள்ளை. ஆமா, வாயில கைய வச்சா கடிக்க தெரியாது, பாவம் பச்சை பிள்ளை. கிண்டலா? நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்க. என்ன செய்வ? இருங்களேன், அவகிட்ட ஏன் வாய கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அப்படி சொல்லுங்க. நான் மட்டும் நினைச்சேன்னு வச்சுக்க, ரொமான்ஸே நடக்க விடாம வைக்கப்படுவேன். ஐயோ அம்மாடி, பயந்துட்டேமா. மலரணி நீங்களுமா? இல்ல நான் இல்லம்மா. இருக்கட்டும், ரெண்டு பேரும் என்கிட்ட சிக்காமையா போயிருவீங்க. இப்ப கூட தனியா தான் நிக்கிறோம், உன்னால என்ன பண்ண முடியும்? அம்மா, பூமாரி இதுக்காக பத்தைய கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? இருங்க, உங்க ரெண்டு பேரோட அலப்பற தாங்கவே முடியல. இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். அம்மா என்னடி இவர சும்மா இருக்க மாட்டாளே. என்னடி எது கூப்பிட்டு? எனக்கு ஊர்பட்ட வேலை இருக்கு. உனக்கு மட்டும் தான் ஊர்பட்ட வேலை இருக்கா? உன் மகனுக்கு எந்த வேலையும் இல்ல போல. என்னமா வேலை நடத்தி ஏன் இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? வாடா. அப்படி கேளு. இப்பதாம எல்லா வேலையும் பாத்துட்டு வந்தேன். பாத்துட்டு வந்தாலும் ஐயரு ஒரு சில வேலை சொல்லியிருக்காரு. வாடா. வேற எங்கிட்டு போனான்னு தெரியல. நான் அங்கிட்ட அங்கிட்ட அறக்க பறக்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். போடி மாப்பிள்ள, இப்ப போய்த்தானே ஆகணும். கிட்ட வாய குட்டேன் பத்தியா? ஏன் தப்பு? என் பொண்டாட்டிக்கிட்ட செத்த நேரம் நின்று பேச முடியல. இவளுக்கு வயிறு எரிஞ்சான வயிறு எரிஞ்சிருது. என்னப்பா தம்பி, போ வேலை இருக்கான். இரு, உன்னை வந்து வச்சுக்கிறேன். பாப்போம். அந்த மாதிரி ரொமான்ஸ் பண்ண விடாம ஆக்கி விட்டாலே. அடங்கம்மா. சரியா? ஏண்டி பின்ன நான் இங்க நின்னுகிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் என்ன வெறுப்பேத்திக்கிட்டா இருக்கீங்க. சரி விடு. முன்னாடி மலரே. அத்தை, அம்மா தென்றலே ரெடி ஆயிட்டான்னு போய் பாத்துட்டு வாங்கம்மா. ஐயர் வேற மணமேடைக்கு கூப்பிடுறாரு. சரிங்க அத்தை. சீக்கிரம் கூட்டு வந்துருங்க. சரிங்க அத்தை. ஐயோ கடவுளே, அங்கிட்டு எனக்கு அலையறதுக்கே நேரம் சரியா போயிருது.
சரி பைய வேலையை பாரு போங்கிட்டு என்ன நல்லா மேக்கப் போட்டுட்டு பூவை வச்சுக்கிட்டு நல்லா பொண்ணு போல நின்னுக்கிட்டு இருக்கேல சொல்ல தண்ணி செய்வேன் இது பார்த்தாவிட தெரியும் என்ன வேலை பாக்குற நீ அங்கிட்டு இங்கிட்டு சுத்திக்கிட்டு தான் தர்ற சொல்லுவடி சொல்லுவா ஏன் சொல்ல மாட்டேன் சரி சரி நின்னுக்கிட்டு இருக்காம போய் தென்றல பாருங்க இவ்வளவு நிக்க மாட்டா நிக்கிறாளையும் நிக்க விட மாட்டா போறேன் அங்கிட்டு போறேன் பாப்பா இதுல கிளப்பி செஞ்சு வர்றதுக்குள்ள நான் இதுல தென்றலையும் அஸ்வினை வேற ரெடி பண்ணணும் என்னன்னு தான் கிளம்புதுகளா தெரியல பாவம் அத்தை அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டே தான் தர்றாங்க ஆமா அத்தை மேல அக்கறை தான் பாப்பு மாதிரி தென்றல் ரெடி ஆயிட்டானா போய் பார்த்து கூட்டு வருவான் சரிங்க அண்ணி அம்மா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சுமா மாப்பிளையும் பொண்ணையும் சீக்கிரமா அழைச்சிட்டு வாங்க சரிங்க ஐயரே இதுக்குடி பழுதுகிட்டு இருக்க அம்மா வாய மூட அனுஷ்கா மாமியா கனி மட்டும் பார்த்தான்னு வச்சுக்க அழுகிறத பார்த்தே நம்ம தரத்தி விட்டுருவா அழுகாம இரு அம்மா எப்படிமா அழுகாம இருக்க சொல்ற போய் அந்த அனுஷ்காவை போய் பிடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ண போறாரு நான் என்னமா குறைச்சலா இருக்கேன் அழுகாத அனுஷ்கா இங்க வந்து இப்பெல்லாம் பேசுறத உன் மாமனும் மாமியாரும் கேட்டான்னு வச்சுக்க இப்படித்தான் நம்ம எப்ப துரத்துவாங்கன்னு தெரியாது அந்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா கல்யாணம் முடிஞ்சா முடியட்டும் அதுக்காக கல்யாணம் முடிஞ்சாலும் அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் நடக்காது இன்னும் ஒரு மாசத்துல அவளை நான் அந்த வீட்டை விட்டு விரட்டி காட்டுறேன் அனுஷ்கா எப்படிமா முடியும் பொம்பளை நினைச்சா எதுவும் முடியாததுன்னு இல்ல நான் சொல்றத கேளு அனுஷ்கா இன்னத்தோட முடியலம்மா என்னால அழுகாம இருக்க முடியல அங்க பாரு என்ன கொடுமை இதெல்லாம் என் கண்ணால பாக்கணும்னு தலை எழுத்து பாரு என் மாமா பக்கத்துல அவ உட்கார்ந்து இருக்கா நான் உட்கார வேண்டிய இடம் அது அவ எப்படி உட்கார்ந்து இருக்கான்னு பா அவளப்படாத அனுஷ்காமா உனக்கு அம்மா இருக்கு ஏம்மா அவளை கல்யாணம் முடிச்சுட்டு அடுத்து நானு கல்யாணம் முடிச்சா ரெண்டாம் தரம் அம்மா அஸ்வின் வேணுமா இல்லையா வேணும் அஸ்வின் மாமா எனக்கு வேணும் என்னடி தரம் ரெண்டாம் தரம் ஜாதகத்துல எதுவும் தோசை இருந்துச்சுன்னு வச்சுக்க வாழை மரத்துக்கு தாலியை கட்டிட்டு அடுத்து பொண்ணுக்கு தாலியை கட்டுவாங்க அது மாதிரி நினைச்சுக்க நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ வாழை மரம் தான் என்னமா சொல்ற ஆமடி வாழை மரத்துக்கு எப்படி தாலியை கட்டிட்டு வெட்டி கொன்னு பட்டுருவாங்களோ அதே மாதிரிதான் இவ்வளோ வாழை மரம் கணக்காதான் அந்த வாழை மரத்தை வெட்டி போட்டுட்டு அந்த இடத்துல உனைய கொண்டு வந்து நான் நிப்பாட்டுவேன் நடக்குமாமா என்ன நம்புறியா இல்லையா அனுஷ்கா நம்புறேன் அப்புறம் ஏண்டி பேசாம இரு வாயை முடிக்கிட்டு என்னத்த ரெண்டு பேரும் நின்று புசுன்னு பேசிக்கிட்டு இருக்காளுங்க அனுஷ்கா உங்க அப்பே மூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சுக்க சரி அனுஷ்காமா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஜோடி பொருத்த நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு என்னடி நீயும் மகள என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த என்னங்க நாங்க எதுக்கு கல்யாணத்தை நிறுத்த போறோம் அதானே எங்களை பத்தி உங்களுக்கு அப்படித்தான் தெரியுது அனுஷ்கா நான் உன்கிட்ட பேசல தேவையில்லாம நீ எதுக்கு இப்ப ஆஜராகிற நீ அம்மாவும் தானே சொல்றீங்க சரி விடு அனுஷ்காமா நாங்க ஒண்ணும் அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க அவளை பத்தி எனக்கு தெரியாது எப்படா அந்த கல்யாணம் நின்று போவோம் நம்ம மகளை அவனுக்கு கட்டி வைக்கலான்னு பாத்துக்கிட்டு தானே இருக்க என்னங்க அப்படிலாம் இல்லைங்க இப்ப நம்ம அஸ்வினுக்கு அந்த பிள்ளைய தான் பிடிச்சிருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுச்சோ அதுக்கப்புறம் நாங்களே விலகிட்டோங்க என்ன அனுஷ்காமா ஆமா ஆமா வெறும் வாயில இருந்து தானே வருது கண்ணுல தெரியலையே உண்மை ஆமான்ற வார்த்தை வாயில இருந்து தான் வருது மனசுல இருந்து வந்த மாதிரி தெரியலையே இதுக்காக உங்களுக்கு மனசை கிழிச்செல்லாம் காட்ட முடியாது பாருங்க நீங்க மட்டும் ஏதாச்சும் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு கோக்குமாக்கு பண்ணீங்கன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அங்க பாரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் எவ்வளவு அழகா ஜோடிச்சு உட்கார வச்சிருக்காங்கன்னு அதுக நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம கல்யாணம் சந்தோஷமா நடக்க போகுதுன்னு அதுக சந்தோஷத்துக்கு மட்டும் ஏதாச்சும் குறை வந்துச்சுன்னு தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான் உங்க ரெண்டு பேத்தையும் குழி தோண்டி புதைச்சிருவேன் இதுமே எந்த தப்பு பண்ணாலும் ஜெயில அடப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க ஒரே வெட்டுதான் என்னடி என்னங்க நொன்னங்கன்னு அதுக்கப்புறமாவது திருந்தி வாழ்ற வழிய பாருங்க அத்தியாடி பாத்தியா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இவரும் கொஞ்ச நாள் ஓவரத்தா ஆடிக்கிட்டு இருக்காரு ஆடட்டு காட்டு பையன் எத்தனை நாளைக்கு ஆடுவியான்னு நானும் பாக்குறேன் மகா கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாரு இந்த ஆளு என்ன பிரச்சனை பண்ண போறேன்னு எனக்கு தானே தெரியும் இந்த கல்யாணத்துல நான் ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டேன் ஆனா அவ கல்யாணத்துல நாண்டுகிட்டு சாகுற மாதிரி நான் பண்ணல என் பேரு செலவு இல்லடி இந்த ஆளு கிடைக்க அவர் கூதற கட்டுன பொண்டாட்டி பெத்த பிள்ளை சந்தோஷம் முக்கியம் இல்லன்னு இந்த ஆள் நினைச்சுக்கிட்டு இருக்கியா இவெல்லாம் ஒரு புருஷன் உனக்கு அப்பே இதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு பாரு எப்படி பல்ல கட்டிக்கிட்டு உட்கார்ந்துருக்கானு எனக்கு பாக்கத்துல ஆத்திரமா வருது இட்ட அவளை கொன்னே போட்டுருவேன் சிரிக்கட்டும் கொஞ்ச நாளைக்கு சிரிச்சுட்டு போறா பாக்குறேன் சிரிச்சுக்கிட்டாடி உட்கார்ந்துருக்கா என்னைக்கு இருந்தாலும் அஸ்வின் மாமாக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி உங்க அப்பா எங்கடா அப்பா அதான் அங்க நிக்கிறாருமா ஏங்க அங்க நிக்கிறீங்க இங்க வாங்க எங்க நின்றா என்னம்மா பேசாம நில்லுங்க பிள்ளைங்க கல்யாணம் நடக்குது நம்ம முன்னாடி நிக்க வேணாமா என்ன என்றால் என்ன இதுதானா என்ன இதுதானா எதிர்பார்த்த நாளும் இதுதானா என்னடி திரும்பிட்ட பேசாம இருங்க தென்றல் சும்மா இருங்க தென்றல் அங்க பாரு உங்க அப்பா வந்திருக்காரு எனக்கு தெரியுமே என்னாச்சு தென்றல் ஒண்ணும் இல்ல என்ன உங்க அப்பாட்ட எதுவும் சொல்லணுமா என்ன இல்ல அப்புறம் என்ன
இல்ல சும்மாதான் பக்கத்துல வந்து நிக்க சொல்லலாம்னு நினைச்சேன். பக்கத்துல வந்து நிக்க சொல்லவா? நிக்க சொல்லு. அம்மா அங்க பாரு, இந்த ஆளுக்குள்ள என்ன குறைச்சல்? இந்த ஆள் இருக்கிற வசதிக்கு மகளை எங்கெங்கயோ கட்டி கொடுக்கலாம். ஆனா போய் இவங்களுக்கு போய் கட்டி வைக்கணும்னு நினைச்சிருக்காரு. என்ன மனசு இந்த ஆளு? அதான் நம்ம இந்த ஆளுக்கு இந்த பேர மாப்பிள்ளையா கிடைக்கல. அஸ்வின் மாமா தான் கிடைச்சாரு அவர் பொண்ணுக்கு. தாய் எப்படி ஒத்துக்கிட்டாரு? அதான் அனுஷ்காமா எனக்கும் தெரியல. தாய் சரியான லூசா இருப்பியாம் போல. அதான் இவ காதல் சொன்னே ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு சரிப்பா கட்டிக்காமான்னு வந்து சொல்லியிருப்பியாம் போல. அன்னையாருன்னு கொஞ்ச நாள் இந்த ஆளுக்கு இது இருக்கான்னு பாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இங்க வந்து கல்யாணத்துல பல்ல கட்டிக்கிட்டு ஈன்னு நின்னுகிட்டு இருக்காரு. அதான அனுஷ்காமா? என்ன இங்க கருகிற பாட வருது? ஓ இங்கதானா? என்ன செல்வியக்கா? இவன் நின்றதை பாக்கலையா? பூவரசி இங்கதான் நிக்கிறியாக்கா? எப்படி எப்படி ஒன்னால மட்டும் இப்படி எல்லாம் இருக்க முடியுது? என்ன சித்தி எப்படி இருக்கும்? வாய மூட அனுஷ்கா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்கல நினைச்சுக்கிட்டா இருக்க. நான் என்ன அப்படி தப்பா பேசிட்டேன்? எனக்கு வெக்கமா இல்ல அனுஷ்கா. ஐயா ஐயா பூவரசி ஏம்மா? பாவன்னு பார்த்து உன்னையும் உன் மகளையும் மன்னிச்சு விட்டா இப்படித்தான் பேசுவீங்களோ? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. இதை மட்டும் எங்க அன்னைக்கிட்டயோ இல்ல அன்னிக்கிட்டயோ சொன்னா என்ன ஆகும்? ஐயோ வேண்டாம்மா வேண்டாம்மா, சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம பேசிட்டா, மன்னிச்சுக்கம்மா. உங்களுக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் எரியுது? இந்த மனுஷன் என்ன பாவம் பண்ணாரு? பொம்பளை பிள்ளைய பெத்து வளர்த்து யாருக்கிட்ட கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாது? என்னைய மணியா இருப்பாங்க. நீயும் ஒழுங்கா இல்லாம உன் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம நல்லா இருக்கும் உங்க குடும்பம். பூவரசி நீ தேவையில்லாம பேசுற. என்ன தேவையில்லாம பேசுறேன்? இரு எங்க அண்ணனை கூப்பிடுறேன். ஐயோ பூவரசிமா எதுக்குமா அண்ணனெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? அதெல்லாம் வேணாம், நான் வேணா அவன்கிட்ட மன்னிப்பு கட்டுறேம்மா. நீ மன்னிப்பு கட்டு, ஒன்னும் ஆக போறதில்ல. இதுக்கப்புறமாவது திருந்தி இருப்பீங்கன்னு பார்த்தா திருந்த மாட்டீங்க போலயே. ஐயோ இல்லம்மா இல்ல அனுஷ்காமா, சித்தி கிட்ட தெரியாம பேசிட்டேன்னு சொல்லிருமா. நான் எதுக்கு அப்படியெல்லாம் சொல்லணும்? உண்மையை தானே சொன்னேன். அனுஷ்காமா சொல்லு. நீ ஒன்னும் அவன் மழைக்கிட்ட அப்படி வற்புறுத்தி சொல்லணும்னு அவசியம் இல்லை. சொல்லுடி அனுஷ்கா. சாரி சித்தி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன். இல்ல அவ பாட்டுக்கு இருக்குமா? அது என்ன கொஞ்ச நாள் என் வீட்டுக்காரர் வேற வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆமா சரியா வேலை இல்ல வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்பதான் அப்படியா? அப்போ ஆமா பார்த்தா நல்லா இருக்கு. பாப்பா என்ன செய்யணும்? புருஷன் கேட்டு ஒரு நாள் வீடு அப்ப நல்ல ஐடியாவா இருக்கு. நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். அந்த காலத்துல 7-8 பெத்தான். நீங்க என்னடா இந்த காலத்துல ஒத்த பிள்ளைய பத்திட்டு சமாளிக்க முடியல. இந்த காலத்துல நீங்க 8 பிள்ளைய பெற்றாலும் இந்த காலத்துல நாங்க ஒத்த பிள்ளைய பெற்றா ஒண்ணு சமாளிக்க முடியல. அப்பத்தா பேசுற பிள்ளைய காட்டுறேன், கூட்டிட்டு வரேன். கணிக்குதுன்னு தெரியல இந்த கோயிலுக்குள்ள. கேட்டுச்சுல ஆரம்ப சவுண்டு. குட்டி சாத்தா போங்கிட்டு பாவடைய விடு. சில்லு குட்டி இங்க வாங்க. உங்க அம்மா கூப்பிடுறா போ. குட்டி சாத்தா போன சொல்றீங்களா? சில்லு சில்லு குட்டி எந்திரா எந்திரா, அம்மா தான் இருக்கு எந்திரா. சரி அழுகாத ஒண்ணுமில்ல சரியா போச்சு பிள்ளைக்கு. சின்ன பிள்ளைய போய் இப்படி தள்ளி விடுறியே, உனக்கு நல்லா இருக்கா? யாரு தள்ளி விட்டா? நானும் தள்ளி விட்டேன். அம்மா நானும் பாத்துட்டு தான் இருந்தேன். அதுவா தானே கீழே வந்துச்சு. இப்ப என்ன ஏன் பிள்ளை சொல்றீங்க? என்னம்மா மதினி? அம்மா நான் பாத்துட்டு தானே இருந்தேன். நானும் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். பிள்ளை பாவடை பிடிச்சி இழுத்துச்சுன்னு உன் மகன் அப்படி தள்ளி விடுது. எதுக்கு என் பாவடை பிடிச்சி இழுக்கணும்? ஆண்டி அனுஷ் பாவடை பிடிச்சி தள்ளி விடுவே என்ன? சின்ன பிள்ளைன்ற அக்கறையா இல்ல உனக்குன்னா? எனக்கு அதுக்கு அக்கறை இருக்கணும். அதான் உனக்கு எதுக்கு அக்கறை இருக்க போகுது? விடுங்கம்மா எதுக்குமா சண்டை? அந்த இடத்துல இப்படி சண்டை போட்டா நல்லாவாமா இருக்கு? நல்லா கேளுங்க, யார் சண்டைக்கு வர்றது? என்னம்மா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அமைதியா இருக்கேன். என் பொறுமையை ரொம்ப சோதிக்காதீங்க. பாருங்க இது எங்க குடும்ப விஷயம். இதுல இருக்கு நீங்க தலையிடுறீங்க. எது உன் குடும்ப விஷயம்? பிள்ளைய தள்ளி விடுறதா உன் குடும்ப விஷயமா என்ன? இங்க பாரு பூவரசி, நம்ம விஷயம் நம்மளே பேசி முடிச்சுக்கிறோம். இது நம்ம விஷயம். என் பிள்ளை இப்படி தள்ளி விடுறதுக்கு அவன் மாலை பெத்து விட்டுருக்கேன் என்ன? சரிதா, தெரியாம பண்ணிட்டா போதுமா? பூவரசி என்னமா பிரச்சனை? பரவாயில்லக்கா. இல்ல நீ வேண்டாம். பாரு கல்யாணம் நடக்குதுன்னு பேசாம இருக்கேன். வேணா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க சித்தி? அறிவு கட்டவளே வாயை மூடிக்கிட்டு இருடி. என்னம்மா நீயும் சேர்ந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாம இரு அனுஷ்காமா. கிட்ட அமைதியா இருந்து தான் காரியத்தை சாதிக்கணும். அது உங்க சித்தி கரையா இருக்காளே, மண்ணையும் பிடிச்சவ. எப்ப என்னத்தை எழுதி எப்படி பண்ணுவேன்னு தெரியாது. தெரியாம பண்ணிட்டேன் சித்தின்னு சொல்லு. அதெல்லாம் என்னால முடியாது. இப்படி தொலைடி இல்லாட்டினா வீட்டுல இருக்க முடியாது. வீட்டுல இல்லாட்டியும் பரவாயில்லம்மா, அவங்களுக்கு அடிமையா இருக்கணும். நமக்கு ஒன்னும் தலையெழுத்து கிடையாது. எனக்கு அஸ்வின் வேணுமா வேணாம்? வேணும், எனக்கு அஸ்வின் வேணும். எப்ப பாரு அஸ்வின் பேரை சொல்லியே காரியத்தை பூரா சாதிச்சிரு. தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிடி. மன்னிச்சிருங்க, தெரியாம பண்ணிட்டேன். என்ன திமிரு அடங்குதான்னு பாரு. சரிடா அழுகாதடா. சில ஜென்மங்களுக்கு அறிவே இருக்க மாட்டேங்குது.
பத்தியா பத்தியா திமிர பத்தியா சாரி சொல்றீங்களா சரிம்மான்னு சொல்றாங்களா இது அனுஷ்கா திமிர பத்தியா திமிர அவளுக்கு பிள்ளை பத்தி வச்சிருக்கா பாரு பிள்ளை. கெட்டி மேல மாப்பிள்ள இருந்தாங்க தாலியை கட்டுங்க. பெரியவங்க காதெல்லாம் வந்து ஆசை வாங்கிக்கலாமா? சரி வாங்கிக்கிறோம். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு தமிழ் காட்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா வச்சுக்கோங்க. அப்படின்னா நாங்க போற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும்